கூப்பிட்டு அந்த கல்யாணத்தில் பழனிசாமியை பற்றி தான் எல்லாம் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல, பையன் பெரியவங்கள நல்லா மதிக்கிறான், அவன் நினச்சிருந்தா இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு அப்படி பேசிக்கிட்டாங்க. அப்போ சதீசனுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. அவன் யாருக்கிட்டேயும் சொல்லிக்காமல் அவங்களா சபையில் அவங்களா சீர்தட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் காமிச்சிக்கிட்டான். பழனிசாமி அவங்க எங்கள் சொந்தம் அப்படின்னு கொடுத்தது ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தது. அசோக்குக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பரவாயில்ல, நிறைய தடவை சொல்லியிருக்கான், அத்தை ஏமா நீ இப்படிலாம் பேசுகிறன்னு. அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக நீ இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கான். ஆனால் அவங்க அம்மா கேட்குற மாதிரிலாம் தெரியல. இது நல்ல அம்மாவுக்கு ஒரு சரியான ஒரு இதுதான் பாடம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அப்புறம் நாட்கள் இப்படியே போச்சு. இருக்கிற காசெல்லாம் கமலத்துடைய கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டான். இது வயல்லேருந்து வந்த காசு, அப்புறம் கமலத்துடைய சேர்த்து வச்சுருந்த பணம், அப்புறம் அவன் சேர்த்து வச்சுருந்தது. இதுக்கு இடையில் வசந்துக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் போயிட்டுருந்தது. அப்புறம் கையில் அவன்கிட்ட இருந்தது ஒரு 2 லட்சம் தான் இருந்துச்சு. அசோக்கோடைய 2வது வருஷம் வரையும் ஃபீஸ் கட்டிட்டான். அடுத்து டெர்மினேஷன் வந்தோடனே அதில் லிஸ்ட்டு வந்துச்சு. பார்த்தா பழனிசாமியோட பேர் இருந்தது. பழனிசாமி அவன் நினச்சான், இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சீர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சான். அப்புறம் லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கவலையாக உட்காந்தான். ராஜேந்திரன் வந்தான். என்னடானோடனே, டெர்மினேஷனில் என்னுடைய லிஸ்ட்டு வந்திருக்குடா. ஒரு பிரச்சனையும் இல்லைடா, பரவாயில்ல, நம்ம இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலான்னு. அப்புறம் சரி, ஆமாண்டா, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் குரூப்பில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டானுங்க. என்னடா பண்ண போகிறீங்கன்னு எல்லாம். அவங்கவுங்களும் சொன்னாங்க, நாங்கள்லாம் கவலைப்படலடா, எல்லோரும் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னானுங்க. நான் இந்த கார் வாங்கி சேல் பண்ணுறது ஆரம்பிக்க போகிறேன். அவன் ஒரு ஒன்றா சொன்னான். பரவாயில்லடா, இதை தாண்டா ஜித்தேஷ் சாருன்னு நினச்சாரு. இனி ஒரு ஜித்தேஷ் வரக்கூடாது, ஆனால் நிறைய பழனிசாமி வரணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு. சரி, நீ என்ன பண்ண போகிற பழனிசாமி அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், அவன் பாவண்டா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான். தம்பி வேறு 2வது வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். பரவாயில்லடா, நான் சமாளிச்சுப்பேன்டா அப்படின்னு போய் நான் உழைச்சி சம்பாதிக்க எனக்கு ஒரு நிலம் இருக்குது, அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னான். இந்த ஆஃபீஸ்க்கு நான் வரும்போது எனக்கு அடுத்த வேலைக்கு துணி